வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆந்திரா ஸ்டைல்ல இட்லி, தோசைக்கு ஒரு காரசாரமான ஒரு சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில 10 வரமிளகாய் போட்டுக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா, தோல் உரிக்காம பூண்டு பல்லு ஒரு 10 பல் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு மீடியமான சைஸ்ல ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்த கட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் எடுத்துக்கிட்டு, அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா, அப்பதான் சட்னி வந்து நல்லா கெட்டு போகாம நல்லாருக்குங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, உளுந்தம் பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கிறேங்க. அந்த கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்க, அந்த சட்னி கலவைய வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்லயே குக் பண்ணுங்க. லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்ல குக் பண்ண வேண்டாங்க. லோ ஃப்ளேம்ல வந்து ஒரு 4 டூ 5 நிமிஷம், நீங்க ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கூட குக் பண்ணலாங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ, அந்த உப்பு அளவு சேர்த்துக்கோங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் இதே மாரி குக் பண்ணீங்கன்னா போதுங்க. இது பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசைக்கு அ சட்னி வந்து இந்த சட்னி சூப்பரா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிடுறதுக்கு. தேங்க்ஸ் ஃபிரெண்ட்ஸ்.